லிட்டில் ஃபிளவர் மாடல் மேல்நிலைப் பள்ளியில் 2024-25 ஆண்டிற்கான மாபெரும் அறிவியல் கண்காட்சி பள்ளியில் வைத்து பள்ளியின் தாளாளர் மரியசூசை தலைமையில் நடைபெற்றது. இக்கண்காட்சிக்கு சிறப்பு விருந்தினராக மாவட்ட கல்வி அலுவலர் தனியார் பள்ளி தேவிதாராணி கலந்து கொண்டு விழாவினை சிறப்பு செய்தார். இக்கண்காட்சியில் லிட்டில் ஃபிளவர் மாடல் மேல்நிலைப் பள்ளி KG பிரிவு மாணவர்கள் லிட்டில் ஃபிளவர் மெடிக்கல் கல்லூரி என்ற தலைப்பில் மருத்துவ மாணவர்களாக வடிவம் கொண்டு வந்திருந்தனர். மேலும் எதிர்கால தேவைகளை நிறைவேற்றும் வகையில் அறிவியல் விஞ்ஞானிகளாகவும் வந்திருந்தனர். அது மட்டுமின்றி என் கனவு என்னும் தலைப்பில் தன்னுடைய கனவுகளை நினைவூட்டும் வகையில் வந்து அசத்தினர். மேலும் 1 முதல் 5ஆம் வகுப்பு மாணவ மாணவிகள் பொது இடங்கள், மூலிகை மருத்துவ செடிகள், உலக அதிசயங்கள், சூரிய குடும்பம், பாரம்பரிய உணவுகள் போன்ற பல்வேறு தலைப்புகளில் படைப்புகளையும் பாரம்பரிய உணவுகளையும் கொண்டு வந்து காண்போரை வியப்பில் ஆழ்த்தினர். மேலும் 6 முதல் 9ஆம் வகுப்பு மாணவ மாணவிகள் அறிவியல் மாதிரி படைப்புகள், கணித விந்தைகள், பாரம்பரிய கதைகள் மற்றும் புராண கதைகளையும் ஓவியமாக வரைந்து காட்சிப்படுத்தினர். மேலும் மேல்நிலைப் பள்ளி பிரிவில் 11ஆம் வகுப்பு மாணவ மாணவிகள் கோளரங்கம், இயங்கும் விமானம், சந்திராயன் 2 போன்ற படைப்புகளையும், தமிழர் பண்பாட்டை கூறும் வகையில் தஞ்சை பெரிய கோவில், இசைக்கருவிகள், போர் கருவி போன்றவைகளையும் பலர் மனதை கவரும் வண்ணம் காட்சிப்படுத்தினர். மாணவர்களின் அறிவியல் படைப்புகளை ஆய்வு செய்து பரிசுகளை அறிவிப்பதற்காக பேராசிரியர்கள் செல்வகுமார், முனைவர் ஆண்டாள், முனைவர் பாலம்மாள் ஆகியோர் வந்திருந்தனர். கண்காட்சியினை காண ஏராளமான பெற்றோர்களும் வந்திருந்தனர். விழாவிற்கான ஏற்பாடுகளை பள்ளி நிர்வாகத்தினர் சிறப்பாக செய்திருந்தனர்.
இன்று லிட்டில் ஃப்ளவர் மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூல் மாடல் பள்ளியினுடைய அறிவியல் கண்காட்சி மாணவர்களால் மிக சிறப்பாக இங்கே நடத்தப்படுகின்றது. நான் பள்ளியினுடைய தாளாளர் என்ற முறையில் ஒவ்வொரு ப்ராஜெக்ட்ஸையும் அவருடைய கண்காணிப்புக்கு வைக்கப்பட்டுள்ள ஒவ்வொரு ப்ராஜெக்ட்ஸை சென்று பார்த்ததில் மாணவர்கள் மிக வியக்கும்படி மிக அருமையாக தன்னுடைய சிந்தனை திறன்களை இங்கே காட்டியிருக்கின்றார்கள். அதுவும் எப்படி சென்சார் முறைப்படி செல்போன் வழியாக வாகனங்களை இயக்க முடியும், ஈவன் ஏரோப்ளேனை கூட எவ்வாறு நாம் இயக்க முடியும் என்றெல்லாம் அருமையான காட்சிகளை இங்கே வைத்து காண்பித்திருக்கின்றார்கள். இன்னும் குறிப்பாக சொல்ல போனால் வெள்ளம் அதிகமாக வரக்கூடிய காலங்களில் எச்சரிக்கை விடக்கூடிய அலாம்களை உருவாக்கி, அதாவது அவர்கள் மனதில் எது தோன்றியதென்றால் குற்றாலம் நீர்வீழ்ச்சியில் அதிகமான வெள்ளம் மக்கள் பாதிக்கப்படும் சூழ்நிலையில் அதை எவ்வாறு தடுப்பது என்றெல்லாம் யோசித்து அந்த வெள்ளம் அதிகமாக வரக்கூடிய நேரங்களில் அதற்கு ஒரு எச்சரிக்கை மணி விடும்படியெல்லாம் அவர்கள் யோசித்திருக்கின்றார்கள். நினைக்கும் பொழுது இந்த இளம் வயதிலே அவர்கள் அறிவியல் திறனை, அறிவியல் சிந்தனையை வளர்த்து கொண்டிருக்கின்றார்கள். அந்த அறிவியல் வாழ்க்கை பிராபலங்களுக்கு எவ்வாறு சொல்யூஷன்ஸ் தீர்வு காண்பது என்பதை அவர்கள் யோசிக்கின்றார்கள் என்று நினைக்கும் பொழுது மிக மகிழ்ச்சியாக இருக்கின்றது. எனது மாணவர்கள் மிக அருமையாக தாங்கள் படித்ததை புரிந்ததை இங்கே செய்து காட்டியிருக்கின்றார்கள் என்று நினைக்கும் பொழுது அவர்கள் மிக அருமையாக இங்கே புரிந்து படித்துக் கொண்டிருக்கின்றார்கள். அறிவியலில் மிக அருமையாக சிந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்று நான் இத்தருணத்திலே அவர்களை பாராட்ட வேண்டும். பாராட்டி அவர்கள் மென்மேலும் சிறந்த விஞ்ஞானிகளாக, சிறந்த ஒரு இன்ஜினியராக, சிறந்த ஒரு மருத்துவராக, சிறந்த ஒரு மருத்துவ விஞ்ஞானியாக வளர வேண்டும். இந்த சமுதாயத்திற்கு மிகச்சிறந்த ஒரு தொண்டினை ஆற்ற வேண்டும் என்று நான் விரும்புகின்றேன். அவர்களும் நிச்சயமாக செய்வார்கள் என்று நம்புகின்றேன். நாங்கள் லிட்டில் ஃப்ளவர் மாடல் மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூலில் படிக்கும். நாங்கள் எல்லாருமே 11th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸு. இந்த ரூமில் நம்ம என்ன செட்டப் பண்ணியிருக்கோம்னா, மேலே சோலார் சிஸ்டத்தில் உள்ளதை இந்த ரூமுக்கு செட்டப் பண்ணுற மாதிரி கொண்டு வந்திருக்கோம். இங்கே 9 பிளானட் வச்சுருக்கோம். இந்த 9 பிளானட்டுமே நாங்களாவே ஓனாக பண்ணது, எல்லாமே பேப்பரில் ஃபெவிக்கால ஊற்றி எல்லாமே நாங்களாக பண்ணது தான். இங்கே சுற்றி இருக்க கயிறு ஆர்பிட், அந்த ஆர்பிட்டில் தான் அந்த 9 பிளானட்டுமே ரிவால்வ் ஆகும். அதுக்கப்புறம் பின்னாடி ஒரு செட்டப் பண்ணியிருக்கோம். அது சந்திராயன் மூணில் லேண்ட் ஆகுற மாதிரி ஒரு செட்டப் பண்ணியிருக்கோம். இது சந்திராயன், இது சேட்டிலைட்டு, அதுக்கப்புறம் அங்கே மூணு. இதுவுமே எல்லாமே நாங்கள் ஓனாக பண்ணது தான். ப்ளூட்டோ இன்னும் வச்சுருக்கோம். அது எதுக்குன்னா, ப்ளூட்டோ அழிஞ்சதுக்கான ஒரு ப்ரூஃப் இன்னுமே நம்மளுக்கு கிடைக்கல. அதனால தான் இன்னுமே நம்ம அங்கே ப்ளூட்டோ வச்சுருக்கோம். அந்த டார்ச் சன்ல பட்டு ரிஃப்ளெக்ட் ஆகி மூணுக்கு போகும். அப்படின்றப்ப தான் நம்மளுக்கு அந்த டே அண்ட் நைட் அந்த ரிவால்யூஷன் நம்மளுக்கு நடந்துட்டே இருக்கு. கீழே இந்த ஆஸ்ட்ரானட்ஸு, அதுக்கப்புறம் ஸ்டார்ஸ் எல்லாமே வரைஞ்சி வச்சிருக்கோம். அதுக்கப்புறம் டெலஸ்கோப் வச்சிருக்கோம். எல்லாமே நம்மளுக்கு ஒரிஜினல் டெலஸ்கோப். இது ரிஃப்ளெக்டார் டெலஸ்கோப். இதுல மொத்தம் 2 மிரர் உண்டு. இங்க பிரைமரி மிரர் உண்டு, இங்க செகண்டரி மிரர் உண்டு. இதுதான் ஃபோக்கல் லென்ஸ். இங்க பார்க்கும் போது நம்மளுக்கு எல்லாமே தெரியும். அதுக்கப்புறம் அங்க ஒரு டெலஸ்கோப் வச்சிருக்கோம். Hello everyone, I'm studying in Little Flower Model Metric Higher Secondary School. In our school today science exhibition. Now I'm going to explain about our aeroplane. We have done this aeroplane by thermocol. It inbuilds the function by Wi-Fi or Bluetooth. Here we have used Wi-Fi that has a web page. It is used for many purposes.
today we have used many motors. We have built this by BDC RS225 motor. If we have to turn this, we have to use servo motor. If we want to fly this, we have to use BLDC, brushless BC motor. So these two motors are so costlier than BDC RS225 motor. If a person want to enter into it, we have to done this framework by aluminium or carbon fiber. Thank you. மை நேம் இஸ் ஹாசிப். நான் லிட்டில் ஃப்ளவர் மாடல் ஸ்கூலில் 11th ஸ்டாண்டர்ட் படிக்கேன். இன்றைக்கி வந்து சயின்ஸ் எக்ஸிபிஷன். இது வந்து ஒரு மினி ஒர்க்கிங் மாடல் ஆஃப் பிளேனு. இந்த பிளேனோட பர்பஸ் என்னென்னா வந்து ஃப்ளைட் மெக்கானிசம் வந்து எப்படி ஒர்க் ஆகுதுங்கிறது தான் அது. இதை டெமான்ஸ்ட்ரேட் பண்ணுது. இதை வந்து தெர்மாகோல் மைக்ரோ கண்ட்ரோலர் அடுத்து டிசி மோட்டர்ஸ் வச்சு நாங்கள் வந்து பில்ட் பண்ணியிருக்கோம். இது வந்து ஆக்சுவல் பிளேன் மாதிரி ஃப்ளை பண்ணாது, ஆனால் பிளேனோட பேசிக் மூவ்மெண்ட்ஸை வந்து இது வந்து டெமான்ஸ்ட்ரேட் பண்ணும். இதில் வந்து இதை மூவ் பண்ணுறதுக்கு வந்து RS225ங்கிற டிசி மோட்டர் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். அதோட பேஸ் RPM வந்து 2500. அது வந்து கியர் பாக்ஸில் போய் ஜென்ரேட் ஆகி 30 RPM ஜென்ரேட் ஆகும். இது சிங்கிள் மோட்டரோட டார்க் வந்து 3.7 kg. இந்த ஃப்ளைட்டோட டோட்டல் வெயிட் வந்து ஒரு 6 to 5 to 6 இருக்கும். அதனால் நாங்கள் வந்து 2 மோட்டர் இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். அதனால் நமக்கு 7.4 kg ஆஃப் டார்க் வந்து ப்ரொடியூஸ் ஆகுது. இந்த எக்ஸஸ் kg ஆஃப் டார்க் வந்து எரர்ஸை மெஷர் பண்ணும். சில எரர்ஸை ரோடு வந்து ஒரு மாதிரி டேமேஜ் ஆனிச்சுன்னா அதில் போக யூஸ் ஆகும். அடுத்து இதை நாங்கள் வந்து ஃபோன் மைக்ரோ கண்ட்ரோலர் அண்ட் டிசி மோட்டர் மூலயமா நாங்கள் வந்து இதை ஆப்ரேட் பண்ணுறோம். இதில் வந்து நாங்கள் எங்கள் ஓன் கோடிங் மூலயமா ஒரு வெப்பேஜ் க்ரியேட் பண்ணியிருக்கோம். அந்த மைக்ரோ கண்ட்ரோலர் மூலயமா இதை வந்து ரிலே மாடியூலை வந்து மைக்ரோ கண்ட்ரோலரோட கனெக்ட் பண்ணியிருக்கோம். அந்த மைக்ரோ கண்ட்ரோலில் உள்ள வைஃபை இன்டர்ஃபேஸ் மூலயமா நாங்கள் க்ரியேட் பண்ணியிருக்கிற வந்து வெப்பேஜோட இது ஹோஸ்ட் ஆகும். அந்த வெப்பேஜில் ஆன் ஆஃப் பண்ணுற ஃபியூச்சர்ஸ்லாம் நாங்கள் இன்க்ளூட் பண்ணியிருக்கோம்.